வணக்கம் நேயர்களே, இதோ உங்களுக்காக நிஃப்டி அனாலிசிஸ் தமிழில். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வாரம் என்ன ஆகும், எங்கு செல்லும், இது எங்களோட ஒரு புது முயற்சி. இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு நாங்கள் என்ன கொண்டு வர போகிறோன்னா, மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுமா இல்லை கீழே விழுமா, இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் நாங்கள் சார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு கொண்டு வரோம். வாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியோட முதல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன வாரம் மூமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நிஃப்டிக்கு 25,600 நல்ல சப்போர்ட் கிடைக்குது. பட் இமீடியட்டாக இங்கேருந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுன்றதுல அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. இங்கேருந்து 25,200 அண்ட் 25,150 வரைக்கும் விழுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே கூட ஓவராலாக நம்ம சார்ட்டை பார்க்கும்போது அவுட்லுக் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி இனி வரும் நாட்களில் 26,400 அண்ட் 26,600 வரைக்கும் கண்டிப்பாக மேலே போகும். மார்க்கெட் இங்கேருந்து உடனே மேலே போகலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு 25,200 வரைக்கும் கீழே விழுந்துட்டு அப்புறமா நடக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் எது நடக்கும்ன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 2 மாதமாக ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம டெய்லி சார்ட்டை பார்த்தா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 60,700 ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணி 61,800 அண்ட் 62,000 வரைக்கும் போகிறதுக்கு கிளியராக இருக்குது. பட் ஒருவேளை நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சுன்னா 58,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு விழுந்துட்டு அப்புறமா மறுபடியும் மேலே ஏறும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு மாதிரி சைட்வேஸ் ரேஞ்சில் இருந்தாலுமே கூட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அவுட்லுக் பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டி 26,400 to 26,600 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் மேலே ஏறும். இந்த ரைஸ் இங்கேருந்து உடனே நடக்கலாம், இல்லை 25,200க்கு ஃபஸ்ட் விழுந்துட்டு அப்புறமா நடக்கலாம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 60,700 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி 61,800 அண்ட் 62,000 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் மேலே போகும். எங்களோட இந்த புது முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் குறித்த கேள்விகளுக்கு derivatives@thehindu.co.in என்ற முகவரிக்கு இமெயில் அனுப்பலாம். ஸ்டாக்ஸ் பற்றிய கேள்விகளுக்கு techtrail@thehindu.co.in என்ற ஐடிக்கு இமெயில் அனுப்பவும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தமான கேள்விகளுக்கு mf@thehindu.co.in என்ற ஐடிக்கு இமெயில் அனுப்பவும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் குறித்த பொதுவான கேள்விகளுக்கு blportfolio@thehindu.co.in என்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். Please note that the outlook given in this video is based on technical analysis. These are strictly not trade recommendations. If you want to trade this view, please read the detailed Index Outlook article published in our website in the portfolio section. The link of the article is given below in the description.